using the function f and g given below, find f dot g and g dot f. Check whether f dot g equal to g dot f. அதாவது f of x g of x கீழே இருக்கே கொஸ்டினில் இருக்கும். நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா f dot g கண்டுபிடிக்கணும், g dot f கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்காங்களா, சமமாக இருக்காங்களான்றதை செக் பண்ண வேண்டும். இதில் நம்ம தேர்டு சம் போட போகிறோம். தேர்டு சம் என்ன இருக்குன்னா f of x equal to x plus 6 by 3, g of x equal to 3 minus x. Given f of x equal to x plus 6 by 3, g of x equal to 3 minus x. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா f dot g equal to g dot f கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டும் சமமாக இருக்கா இல்லை சமம் இல்லையா அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு f dot g எடுத்துக்குவோம். f dot g எப்படி எழுதுவோம்னா f அப்படியே எழுதுவோம், இந்த டாட் அப்படியே இருக்கும், g பக்கத்தில் ஒரு x சேர்க்கணும், அதாவது g of x. நெக்ஸ்ட்டு f அப்படியே எழுதணும், இந்த டாட் பதில் ஒரு க்ளோஸ் த ப்ராக்கெட் போட்டுக்கணும், g of x அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதி அதை என்ன செய்யணும்னா க்ளோஸ் பண்ணணும். ஈக்குவல் டு f அப்படியே இருக்கும், இந்த ப்ராக்கெட் g of x உடைய வேல்யூ 3 minus x. அப்போ இந்த g of x அப்படியே தூக்கி போட்டுட்டு அந்த 3 minus x எழுதணும், 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். இது யாருன்னா f dot g. f of 3 minus x இருக்குது, இதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே f இருக்குனால நீங்கள் f of x எழுதிக்கிங்க. அப்போ f of x ஈக்குவல் டு, அப்போ தான் ஈஸியாக இருக்கும், f of x ஈக்குவல் டு x plus 6 by 3 எழுதிட்டோமா. எழுதிட்டு நெக்ஸ்ட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும், f of 3 minus x கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு, அதாவது இந்த எக்ஸுக்கு பதில் என்ன செய்ய வேண்டும், 3 minus x சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அந்த தூக்கிட்டு இந்த 3 minus x அங்கே போடணும். அப்போ இந்த எக்ஸ் அப்படியே நான் தூக்கிடுறேன், தூக்கிட்டு என்ன வரும் 3 minus x, இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 6 by 3 ஈக்குவல் டு, இது ப்ளஸ் சைனு, இது ப்ளஸ்ஸு, ரெண்டுமே ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ்ஸையும் ப்ளஸ்ஸையும் என்ன பண்ணோம் ஆட் பண்ணும், ஆட் பண்ண என்ன வரும் 9, 3 plus 6 9 minus x by 3. f of 3 minus x equal to f dot g. அப்போ f dot g equal to நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 9 minus x by 3. நெக்ஸ்ட்டு f dot g கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ g dot f கண்டுபிடிக்கணும். அப்போ g dot f equal to g அப்படியே இருக்குமா, டாட் f வந்து என்ன வேணும் f of x ஈக்குவல் g, இந்த டாட் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டுக்குங்க, ப்ராக்கெட்குள்ளே f of x எழுதிட்டு அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஈக்குவல் டு g ப்ராக்கெட் f of x. f of x நமக்கு சமன்பாடு தெரியும், என்னென்னா x plus 6 by 3. அப்போ இந்த f of x அப்படியே தூக்கி போட்டுட்டு இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன இருக்குது x plus 6 by 3. இது யாருன்னா g dot f. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா g of x plus 6 by 3 கண்டுபிடிக்கணும். ஆனால் இது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம g of x எழுதுங்க. அப்போ g of x ஈக்குவல் டு என்னன்னா 3 minus x. அப்போ g of நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது x plus 6 by 3 அதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இங்கே எக்ஸுக்கு பதில் என்ன செய்கிறோம், x ஈக்குவல் டு x plus 6 by 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸுக்கு பதில் போடணும், மீதி எல்லாம் அப்படியே இருக்கும். அப்போ 3 அப்படியே இருக்கும், மைனஸ் எக்ஸுக்கு பதில் x plus 6 by 3. இந்த 3 இப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது என்ன வரும், 3 3s are 9, 9 மைனஸ் எக்ஸு, இந்த மைனஸ் வந்து இங்கே ப்ராக்கெட் வரணும். அப்போ என்ன ஆகணும், அந்த மைனஸ் இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். நம்ம ப்ராக்கெட் போடலை அப்படின்னு சொன்னால் இங்கே மட்டும் மைனஸ் போட்டு இதை ப்ளஸ் போட்டுருவோம். அப்போ அந்த மைனஸ் வந்து ஒரு ப்ராக்கெட் போட்டு எழுதியிருக்கணும். இப்போ எழுதும் போது இப்போ மைனஸ் எக்ஸு, இதுவும் மைனஸ் 6 ஹோல் டிவைடட் பை
3 ஈக்குவல் டு இது ப்ளஸ் சைனு இது மைனஸ் சைன். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணி கிரேட்டஸ்ட் நம்பர் இதான் இதோடைய சைன் பண்ணணும். அப்போது 9ல் 6 போனால் 3 கிரேட்டஸ்ட் நம்பர் சைன் ப்ளஸ் போட்டாலும் ஒன்று போடாட்டாலும் ஒன்று. இங்கே மைனஸ் எக்ஸு பை 3 இது யாருன்னா g of x plus 6 by 3. அப்போ g of x plus 6 by 3 equal to g dot f. அப்போ g dot f உடைய ஆன்சர் 3 minus x by 3. இப்போ நம்ம கண்டுபிடிச்சதில் f dot g equal to 9 minus x by 3. g dot f equal to 3 minus x by 3. ரெண்டு என்னவா இருக்குது பாருங்களேன், சமமே இல்லை. இப்போ நாட் ஈக்குவல் டு என்ன எழுதணும் நம்ம, f dot g not equal to g dot f ரெண்டுமே சமம் இல்லை. Please like, subscribe and comment.